முதலாவது விஜயத்தை இந்தியாவுக்கு கடந்த ஆண்டுடைய இறுதிப் பகுதியில் செய்திருந்தார். இந்த ஆண்டுடைய முதற் பகுதியில் அவர் சீனாவுக்கு சென்றிருக்கிறார். இந்த விஜயங்கள் இவ்வாறு தான் எதிர்பார்க்கப்பட்டது. இந்தியா முதல், பின்னர் சீனா. அதனால் இந்தியாவுக்கு சென்ற பொழுது அவர் இந்தியாவுக்கு முதன்மை கொடுக்கிறார் என்கின்ற ஒரு பிம்பம் ஊடக பரப்பில் இருந்தது. ஆனால் அனுரகுமார திசாநாயக்காவையும் அவருடைய ஆட்சியையும் ஆழமாக புரிந்தவர்களுக்கு தெரியும், அவர் சீனாவுக்கு தான் எப்பொழுதும் இப்ப இருவரையும் ஒரு தராசில் வைத்தால் சீனாவுடைய தராசு தான் கூட பாரம் நிறைந்ததாக இருக்கும் என்பது தெரிந்தவர் விடயம்தான். ஆனால் இரண்டு நாடுகளையும் ஏதோ விதத்தில் கையாள வேண்டிய கட்டாயத்தில் இலங்கையினுடைய பொருளாதாரம் அவர்களை கட்டுக்குள் வைத்திருக்கிறது என்பதுதான் உண்மை. சரி, இரண்டு நாடுகளுடன் ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால், இந்தியாவுக்கு 3 நாட்கள் விஜயமாக சென்றவர் இப்பொழுது சீனாவில் 4 நாட்கள் விஜயமாக சென்றிருக்கிறார். இரண்டு நாடுகளுக்கும் இடையே உள்ள அந்த வித்தியாசங்களே பல புரிதலை தரும். இந்தியாவில் அவர் நேரடியாக சென்று விமானத்தில் இறங்குகிறார். இறங்கியதன் பின்னர் அவர் தங்கும் விடுதிக்கு அழைத்து செல்லப்பட்டார். சீனாவில் சென்று விமான நிலையத்தில் இறங்குகிறார். இறங்கியவுடன் அங்கே விமான நிலையத்தில் வைத்தே அவருக்கு ஒரு இராணுவ மரியாதை வழங்கப்படுகிறது. அதன் பின்னர் அவர் அழைத்து செல்லப்படுகின்ற வீதிகளில் சீனா இலங்கையினுடைய கொடிகள் ஒன்றாக கட்டி வீதி முழுக்க பறக்க விடப்பட்டிருந்தன. இவை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமாக பார்க்கலாம். ஆனால் பின்னர் தலைவர்களை சந்திக்கின்ற பொழுது, அதாவது இந்தியாவுடைய ஜனாதிபதி பிரதமரை சந்திக்கின்ற பொழுதும் அவருக்கு அந்த இடத்தில் வைத்து இராணுவ மரியாதை வழங்கப்பட்டது. அதே போன்று ஜிஏ சீன ஜனாதிபதியை சந்தித்த பொழுதும் அங்கும் அவருக்கு ஒரு இராணுவ மரியாதை வழங்கப்பட்டிருந்தது. ஆகவே அது வளமையானது அரசு தலைவர்களை சந்திப்பதற்கு. ஆனால் அதற்கு முன்னர் விமான நிலையத்தில் வழங்கப்பட்டதும் கொடிகள் கட்டப்பட்டதெல்லாம் சீனாவினுடைய ஒரு மறைமுக செய்தியை இந்தியா கடந்து சொல்லி நின்றது. நாங்கள் எவ்வளவு தூரம் இலங்கை விவகாரத்தில் கரிசனை கொண்டிருக்கிறோம் என்கின்ற சீனாவுடைய வெளிப்பாடாக நாங்கள் அதை பார்த்துக் கொள்ளலாம்.